ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து ஒரு போன் லான்ச் ஆயிருக்கு. அந்த போனோட ஆல்டர்னேட்டிவ் என்ன, அந்த போன் ஒர்த்தா இல்ல ஏமாத்துறாங்களா, இல்ல இந்த போன் உண்மையிலே ஒரு நல்ல போனா இல்ல நார்மலா போனான்றதை நம்ம பிரிச்சு மேய போறோம். அந்த போனை பத்தி நம்ம அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். அது என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்கரேட்டிவ் கண்டென்ட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேட்டீங்கன்னா, அந்த போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த போன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ சமீபத்தில் லான்ச் பண்ண விவோ X200FE. இந்த போன் அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து ஒரு வித்தியாசமான டிசைனா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ காம்பாக்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த விவோ X200FE பொறுத்த வரைக்கும் சைனாவில் ஏற்கனவே S30 Pro மினின்ற மாதிரி லான்ச் பண்ணாங்க. அதை தான் இப்போ இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, குளோபலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. X200FE இதுல பாத்தீங்கன்னா 6.31 inch கூட பிளாட் AMOLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோட 1 to 120 Hz அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா சோனி IMX921 ஓட OIS ஓட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்திருக்கு. 50 மெகாபிக்சல் சோனி IMX882 ஓட 3x பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ லென்ஸ் வந்திருக்கு. இது வந்து 100x டிஜிட்டல் ஜூமோட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃபிக்காக 50 மெகாபிக்சல் சாம்சங் JN1 சென்சர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து காம்பாக்ட் போனா இருந்தாலும் பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 6500 mAh பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட்டோட வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM 16GB RAM ரெண்டு வேரியன்ட் வருது. LPDDR 5X RAM கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256GB and 512GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, Android 15 ஓட FunTouch OS ஓட இந்த போன் வந்திருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 years Android அப்டேட்டும் 5 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெட்டல் ஃப்ரேமோட IP6869 ரேட்டிங் கூட வந்திருக்கு. இந்த போன்ல பாத்தீங்கன்னா Wi-Fi 7 கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 54999 ரூபாயும், 6GB RAM 512GB வேரியன்ட் 59999 ரூபாய்ன்ற மாதிரி நம்ம வந்திருக்கு. இந்த போனோட பிரைஸ் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அண்டர் 50,000ல பேஸ் வேரியன்ட் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா அண்டர் 50,000ல வரல. இந்த போன் எப்ப சேல்ஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாசம் 23ஆம் தேதி வரப்போது. இன்னும் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 8 நாள் இருக்கு. 8 நாள் இருக்க நேரத்துல இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவா எது இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு காம்பாக்ட் போன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, OnePlus 13s இருக்கு. இதுவும் காம்பாக்ட் போன் தான். இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ப்ராசஸர் ஒரு நல்ல ஹைப்பா கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Elite வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட். ரெண்டுத்துலயும் பிரைஸ் சேமா தான் இருக்கு. வேற எந்தவித டிஃபரெண்ட் இல்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து காம்பாக்ட் போனால இருந்தாலும் பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. விவோல ப்ராசஸர் கம்பேர் பண்ணக்குள்ள Snapdragon 8 Elite கம்பேர் பண்ணக்குள்ள அது கொஞ்சம் வீக்குன்றதா சொல்லலாம். ஆனா கேமரா வைஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா OnePlus 13s பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா 5850 mAh தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்க எது ஓவர்டேக் பண்ணி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விவோ தான் ஓவர்டேக் பண்ணி பேட்டரியில இங்க லீடிங் வருது. கேமரா செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதுல OnePlus 13sல விவோல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 8 மெகாபிக்சல், ஒரு 50 மெகாபிக்சல், ஒரு 50 மெகாபிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா OnePlus 13s பொறுத்த வரைக்கும் 32 MP தான் கொடுத்துருக்காங்க. ஆனா விவோல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதனால கேமரா செக்மெண்டா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் விவோக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்குறேன். காம்பாக்ட் போனா இருந்தாலும் பேட்டரியிலும் கேமராவிலேயே அதிகமா இருக்கு, நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா OnePlus 13ல லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி கொடுக்குறாங்க கிரீன் லைனுக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆனா விவோக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. விவோ வந்து ஒரு அந்த கிரீன் லைன் இஷ்யூ விவோல வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வராம அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. விவோ X200FEன்றது ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்கான போன். ஆனா பிரைஸ் வகையில பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் OnePlus 13 பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் OnePlus 13 விவோவான்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் விவோ தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேமரா அதிகமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கிடைக்குது. இதுக்காகவே நான் சூஸ் பண்ணுவேன். Snapdragon 8 Elite தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது OnePlus போங்கன்னு சொல்லுவேன். எனக்கு காம்பாக்ட் போன்லாம் வேணா, இந்த பிரைஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இருக்கு. iQ13 இருக்கு. காம்பாக்ட் போன்லாம் கிடையாது. இது ஒரு நல்ல போன் தான். இது பாத்தீங்கன்னா 16GB RAM 512GB வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட விவோ எப்படி வந்து X200FEல வந்து கொடுக்குறாங்களோ அதே பிரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. 59999 ரூபா. இதுல பாத்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. விவோவோட அதிகமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அல்ட்ரா ஐகேர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கம்ப்யூட்டிங் சிப் Q2 கொடுக்குறாங்க. விவோட சப் பிராண்டா இருந்தாலும் அதை விட நல்லாவே கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் Q10 சிப் செட் கொடுக்குறாங்க. 2K ரெசல்யூஷனோட
டிஸ்பிளே வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. விவோ X200 FE எனக்கு காம்பாக்ட் போன்ல தேவையில்ல, அந்த ரேஞ்சுக்கு ஒரு நல்ல போனா வேணும்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் விவோ X200 FE OnePlus 13 அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ கொண்டு iQOO 13 பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சஜஷன் பண்றது iQOO 13 தான். பிரைஸ் முக்கியம் இல்ல, எனக்கு காம்பாக்ட் ஃபேன் முக்கியம் இல்ல, பிரைஸ் அளவுக்கு ஒர்த்தான போனா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOO 13 இருக்கு. இன்னொரு போன் இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எனக்கு பிரைஸ் 50,000 கீழே 52,000 அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டு 50,000 கீழே வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா Realme GT7 Pro. Realme GT7 Proலையும் பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, IP69 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப்டிராகன் 8 எலைட் போனா இது ஒரு நல்ல போன் தான். அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைஸ் வந்து 52,000 கீழே தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் Realme GT7 Pro போனோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பாக்ட் போன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா விவோவா OnePlus 13 பாத்தீங்கன்னா விவோ X200 FE தான் நான் சஜஷன் பண்ணுவேன். ப்ராசஸர் தவிர பாக்கி எல்லாமே கொஞ்சம் அட்வான்டேஜா கொடுத்துருக்காங்க. அது கேமரா செட்டப்ல நான் கேமரா சென்ட்ரிக்கா நான் அதிகமா பாக்குறதுனால ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நான் பார்க்கும்போது விவோ நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு காம்பாக்ட் போன் வேணா இந்த பிரைஸ்ல ஒரு நல்ல போனா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் iQOO 13 இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே நல்லா இருக்கும், 2K ரெசல்யூஷனோட. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபர்ஸ்ட் Q10 சிப்செட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவரால் கம்பேர் பண்ண ஒரு பிரைஸ் தாண்டி அது மட்டும் இல்லாம நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. காம்பாக்ட் போன் இல்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற போனா வேணும்னு கேட்டீங்கன்னா iQOO 13 போவேன். என்கிட்ட பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்குன்றதுக்காக தான் அவங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்றது Realme GT7 Pro அப்படின்றதான். இதுதான் என்னுடைய ரேட்டிங். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்கரேட்டிவ் கண்டென்ட் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வேற எந்த போன் லான்ச் ஆகும் போது அந்த போன் ஒர்த்தா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேற எந்த போனோட என்னோட ஒப்பீனியன் வேணும்னு நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதை வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.